இங்கிலீஷ் ரிவைவல் இங்கிலாந்து தேசத்தில் அது 1730 ஆண்டு முதல் 1780 ஆண்டு வரை பல புரட்சிகள் நடந்த சமயம். பல குடிகாரர்கள் ஏராளமான பேர், ஒரு பென்னிக்கு 2 பாட்டில் உனக்கு குடி கிடைக்கும் என்று எல்லா இடத்திலும் எழுதப்பட்ட நாட்கள். அது மாத்திரமல்ல, பல மனைவிகளை திருமணம் செய்து தாறுமாறாய் வாழ்ந்த வாழ்க்கைகள். அந்த நாட்களில் கர்த்தர் சிலருக்கு பாரத்தை கொடுத்தார். அப்படி பாரம் பெற்றவர்கள் தான் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்பவரும் ஜான் சார்ல்ஸ் வெஸ்லி என்ற 2 சகோதரர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஆலய கதவுகள் அவர்களுக்கு மூடப்பட்டது. ஆலயங்கள் எல்லாம் அவர்களுக்கு திறக்கப்படவில்லை. வெளியே தான் அவர்கள் நின்று பிரசங்கித்தார்கள். அவர்களுக்கு 20,000 முதல் 50,000 பேர் இவர்களுடைய கூட்டங்களுக்கு வந்தார்கள். அப்படி வந்த போது அவர்களுக்குள்ளே பாவ உணர்வு வந்தது. மக்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார்கள். வெஸ்லி அவர்கள் 53 வருஷம் விடாமல் உழைத்தார். மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கி 50 ஆண்டுகள் அதற்கு தலைவராக இருந்து எழுப்புதலை கொண்டு வந்தார். எழுப்புதல் என்பது ரோஜாப்பூ மெத்தை அல்ல, கடினமாய் பாடுபடுவது. 83 வயதிலே அவர் சொல்லுகிறார், 15 மணி நேரம் நான் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறதற்கு எனக்கு இன்னும் டைம் போதவில்லையே என்று சொல்லுகிறார். எப்படியாயினும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். மீட்பின் திட்டம், மீட்பின் பாடல்களை அவர்கள் பாடி காலையிலே எழும்பி ஜெபிப்பதன் மூலம் அந்த பிரசங்க பீடமெல்லாம் அக்கினியினால் நிரம்பினது. தேவ ஆவியானவர் இறங்கி வல்லமையாய் அந்த நாட்கள் ஊற்றப்பட்டார். கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களுக்கு மேல ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்க்கப்பட்டார்கள். ஏராளமான ஆத்துமாக்கள் கூடி வந்தார்கள். தேவநாமம் மகிமைப்பட்டது.